ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா நிம்மதியான வாழ்க்கை வாழணுன்னா ஏதாச்சும் டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு. நிம்மதி உலகத்தில் எங்கே தேடி போனாலும் எவ்வளோ பெரிய பணக்காரனுக்கும் கிடைக்காத ஒரு விஷயம்னு என்னென்னா அது நிம்மதி தான். சரியா? அது என்னமோ தெரியாது, நம்ம இன்றைக்கி சந்தோஷமாக இருந்தால் நாளைக்கு அழுவோம். இது உண்மை, எல்லார் வாழ்க்கையிலையுமே இருக்கும். இல்லை ஒரு சில பேர் முகத்தில் எவ்வளவு தான் சிரித்து சிரித்து நம்மகிட்ட பேசி நடித்தாலும் அவங்க உள்ளுக்குள்ளே 1000 வழிகளை சுமந்துட்டு தான் இருப்பாங்க. நாம் தான் யாரையுமே பார்த்து முகத்தை பார்த்து எடை போடக்கூடாது. மற்றவங்க சிரிக்கிறாங்க, நம்ம மட்டும்தான் அழுதுகிட்டே இருக்கோம் அப்படின்னு. சரியா? எல்லாருக்குமே கவலைகள் இருக்கும், எல்லாருக்குமே நிம்மதி இல்லாமல் இருக்கும், எல்லாருக்குமே நிறைய கஷ்டங்களும் இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். சரியா? நிம்மதி இல்லாமல் வாழணுமா புது வருஷத்துலேருந்தே? அந்த கேட்ட சப்ஸ்கிரைபருக்காக சரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். அவங்கக்கிட்ட நான் கேட்டிருந்தேன், உங்களுக்கு எதனால நிம்மதி இல்லை அப்படின்னு. வீடு ஃபுல்லாக கடன் இருக்குக்கா, நிம்மதியே இல்லை அப்படின்னு. அதுக்கு நான் கேட்டேன், வீடு ஃபுல்லான்னா பூஜை ரூம், பெட்ரூம், கிச்சன் எல்லா ரூம் ஃபுல்லாக கடனாவா இருக்குது அப்படி கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, கிண்டல் பண்ணாதீங்கக்கா, நீங்கள் கொஞ்சம் மோட்டிவேட்டாக கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுகிற மாதிரி எனக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. அதனால தான் நான் அவங்களுக்காக இந்த வீடியோ எழுதியிருக்கேன். நியூ இயர் பிறக்க போகுது பார்த்திங்களா, இன்னொரு 10 நாள் தான் இருக்குது. அந்த 10 நாளே நம்ம எப்படியாவது ஓட்டி தள்ளிட்டு புது வருஷத்துலேருந்தே நம்மளும் ஒரு புது மனுஷனாக மாறலாம். சரியா? இது அந்த கேட்டவங்களுக்காக மட்டும் இல்லை, எல்லாருக்குமே எனக்காகவும் சேர்த்து தான். எப்படின்னா, கடன் ஒன்று, நோய் ஒன்று. எவன் தலைகீழ நின்னாலும் எல்லாருக்கும் இருக்குங்க. கடனே இல்லை, ஒரு பைசா கூட கடன் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரியா? நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தாரேன், உண்மையாகவே தாரேன். கடனே இல்லை அப்படின்னா எனக்கு நம்பவே முடியலை. உலகத்தில் யாராச்சும் கடன் இல்லாமல் இருப்பாங்களா அப்படின்னு. இன்னொன்று நோய். ஒரு 40 வயசை தாண்டிட்டோம் அப்படின்னாலே நோய் வரதான் செய்யும். இந்த ரெண்டுமே இல்லாமல் இருக்கிறவங்க தான் நிம்மதியாக இருப்பாவ. சரியா? அது 100ல் ஒரு அதிர்ஷ்டசாலி மட்டும் வேணா இருக்கலாம். சரியா? மற்றபடி எல்லாருக்குமே கடன் இருக்கவனுக்கு நோய் கண்டிப்பாக வந்தே ஆகும். நோய் இருக்கவனுக்கு அந்த நோய்க்கு மருந்து பார்த்தே கடன் இருக்கும். அதனால் இந்த ரெண்டுமே வராமல் நம்ம தான் எப்படியாவது நம்மளை தற்காத்துக்கிடணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடன் இருக்குமா, அப்போ அந்த கடனையே நினச்சி கிறுக்குத்தனமான்னு புலம்பாமல் ஒரு நோட்டை முதல்ல கையில் எடுக்கணும். புது வருஷத்துலேருந்தே கடன் இருக்குன்னு செவுத்தில் போய் முட்டுனா நம்ம மண்டை தான் உடையும். கடன் ஒரு நாளும் தீர்ந்துக்கிடாது. சரியா? அதனால் ரொம்ப போட்டு புலம்பாதீங்க. ஒரு நோட்டை முதல்ல எடுத்துக்கிடுங்க. அந்த நோட்டில் இவ்வளோ கடன் இருக்குது, இத்தனை பேருக்கு நான் வட்டி கொடுக்கணும், இத்தனை இஎம்ஐ இருக்குன்னு முதல்ல தெளிவாக எழுதுங்க. தெளிவாக எழுதிட்டாலே உங்கள் மனசுலேருந்து அப்பா அப்படிங்கிற பெருமூச்சு அப்படி லைட்டாக மாறிடும். இவ்வளோதான் கடனா, அப்போ நம்ம தான் நம்ம மனக்கணக்குப்படி நிறைய யோசிச்சிட்டோமோ அப்படின்னு தோணும். சரியா? அதனால் முதல்ல நீங்கள் எழுதி பாருங்கள். அது எப்படி எழுதுனாக்கி கடன் கம்மியாக தெரியுமா அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா நம்மளோட கிறுக்குத்தனம் மண்டையை பற்றி நமக்கு தெரியும். முதல்ல எதையுமே அலசி ஆராயாமல் நோட் எடுத்து எழுதுங்க. உங்கள் பாரம் குறையும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னும் ஒரு சில பேரை பாருங்கள், ஒரு கடன் வீட்டில் இருக்கும். இப்போ ஒரு 2 லட்ச ரூபா கடன் இருக்குன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குவாங்க. இனி அந்த கடன் அடைக்க மறுபடியும் ஒரு கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கி 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 நீங்கள் என்ன கூட்டு வட்டி மாதிரி கடன், கூட்டு கடன் மாதிரி எப்போ இந்த வாங்கின ஒரிஜினல் கடன் தீருவதுன்னே தெரியல. அதில் சைடில் இந்த சொல்லுவாங்கள்ல, ஒரு சோறுக்கு குழம்புன்னா சாம்பார், ரசம், அவியல், பொரியலுங்கிற மாதிரி ஒரு கடன் அடைக்க 9 கடன் தேவையா இது? அதனால் ஒரு கடனை முதல்ல அடைச்சி அந்த அடைக்கிறது எப்படின்னா, நம்மளோட உழைப்பை போடணும். உழைப்பை போடு. குடிக்கக்கூடாது. இல்லை புருஷன் குடிகாரனாக இருந்தால் முடிஞ்சளவு அவங்கள திருத்தி வேலைக்கு பற்றி விடுங்க. குடிகாரனை வீட்டுக்குள்ளே வச்சு சோறு போடாதீங்க. முதல்ல குடிக்கிறது மட்டும் இல்லாமல் கடனை வேறு எல்லோரும் இழுத்து வைப்பாங்க. வீட்டில் இருக்க பொண்டாட்டி பிள்ளைங்க தான் நிம்மதி இல்லாமல் ஆகணும். கரெக்டு தானே? இப்போ இருக்க காலத்தில் ஒரு சில பேர் அப்படி தான் இருக்கீங்க. எப்பாடுபட்டாது புருஷன் முதல்ல வேலைக்கு பற்றி விட்டுறணும். சரியா? அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். அந்த புருஷன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு ரூபாயை தந்தால் பொண்டாட்டி நம்ம தான் அதை கட்டி காப்பாற்றணும். யார் யார்கிட்ட எவ்வளோ வாங்கணும், யார் யாருக்கு எவ்வளோ வட்டி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கரெக்டாக இருக்கணும். சரியா? அப்போ ஆக மொத்தத்தில் ஒரு வீட்டில் புருஷன் உழைக்கணும், பொண்டாட்டி பொறுப்பாக இருக்கணும். இல்லை ஒரு சில வீடுகளில் புருஷனே பொறுப்பாக இருப்பாங்க. சரியா? அப்படிப்பட்ட வீட்டில் பொண்டாட்டி ஊதாரியாக செலவு மட்டும் பண்ணாதீங்க. அதை மட்டும் தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிட்டேன்.
அதனால் இனிமேல் வந்து ஒரு கடனை அடைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு கடனை தலையில் தூக்கி போடாதீங்க, சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழணும்னா அனாவசிய செலவை குறைக்கணுங்க. அத்தியாவசிய செலவும் நம்ம பண்ணணும். அதுக்காக வீட்டில் வந்து அரிசி வாங்கி போடாமல் காய்கறி வாங்கி போடாமல் அப்படிலாம் இருக்க சொல்லலை. அனாவசிய செலவு ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் இட்லி குண்டா இருக்குது பார்த்திங்களா, அது இருக்கும், ஏற்கனவே 2 இருக்கும். தெருவில் ஒரு பாத்திரக்காரன் வந்துட்டான்னா போதும், ஒரு கடையில் ஒரு ஆஃபர் போட்டுட்டாங்கன்னா போதும், குடு குடு குடுன்னு ஓடி போய் இட்லி குண்டாயே வாங்கிட்டு வந்துடணும். வாங்கி வீட்டில் ஏதோ ஸ்டோர் ரூமில் பூஜை போடைக்கு அலங்காரம் பண்ண மாதிரி வீட்டில் வாங்கி அடுக்கிக்கிட்டே இருக்கணும். இது தேவையா? ஒரு இட்லி பாத்திரத்திலே இப்போ யாரும் உருப்படியாக இட்லி வேவிக்க மாட்டேக்கோம். இதில் 9 இட்லி பாத்திரத்துக்கு இதுதான் அனாவசிய செலவு, தேவையில்லாத ஒரு செலவுங்க. அதெல்லாம் நிப்பாட்டிடணும், சரியா? எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான், செலவு போக சேமிக்காதீங்க, சேமிப்பு போக செலவு பண்ணு. வருமானம் வந்தாச்சா 50% எடுத்து நீ என்ன பண்ணணும், அத்தியாவசிய செலவுக்கு பண்ணும். வருமானம் எவ்வளோ ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல, 10,000 தான் வருமானம்னா 5,000 எடுத்து செலவு பண்ணு. மீதி 5,000ல் 3,000 எடுத்து சேமி, 2,000 எடுத்து எமர்ஜென்சி செலவு எதுக்காவது வச்சுக்க. இப்படி தான் ஒவ்வொரு வருமானத்தை பொறுத்தோம், சரி? அதுக்காக வருமானம் 50,000 வந்தும் எனக்கு மாதம் 50,000 செலவாகுது அப்படின்னு சொன்னால் எங்கே போய் சொல்ல? அப்படிப்பட்ட வீடுகளில் என்ன எவனாலையும் கடனை தீர்த்து வைக்க முடியாது. சரி, அனாவசிய செலவு பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஆன்லைன் ஷாப்பிங் வந்து அனாவசிய செலவு தானே. நம்மளாம் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே என்ன ஃபுல்லாக ஆன்லைன்லேயே பறக்கிட்டு தெரிஞ்சோம். இப்போ தான் ஏதோ அது ஃபேஷன் ஷோ மாதிரி சும்மா அதில் போட்டு மீஷோ அமேசான் தட்டிக்கிட்டு இருக்கோம். அதுவும் என்னை பொறுத்தவரை ஒரு தேவையில்லாத ஆணி தான், சரியா? அந்த ஆணி எதுவும் நம்ம பிடுங்காண்டான், தேவை இருக்கிற ஆணியை வீட்டில் பிடுங்கிட்டாலே நம்ம வீட்டில் கடன் எதுவுமே வராது. முடிஞ்சளவு ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ணாதீங்க, சரியா? வேலைக்கு போயிட்டு வந்தோமா, பொண்டாட்டி கையில் ரூபாயை கொடுத்தோமா, வீட்டில் சாயந்தரம் இருந்து ஒரு கப்பு காப்பி டீ ஏதாவது ஸ்நாக்ஸ் போட்டு பொண்டாட்டிக்கிட்ட மனசார பேசுங்க. பேசிட்டு இந்த மாதிரி கடன் இருக்குது பார்த்தியா, 5 லட்ச ரூபா கடன் இருக்குது, நீயும் ஏதாச்சும் உன் திறமைக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் வேலைக்கு போறியா, இல்லை ஏதாச்சும் நம்ம குட்டியாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு மனம் விட்டு பேசுங்க. 2026 நமக்கான வருஷமாக மாற்றுவோம். நம்ம வந்து இனி ஜாலியாக இருக்கலாம், இவ்வளோ நாள் இருந்த கடன் போதும், நம்ம வடித்த கண்ணீர் போதும், இனி நம்மளும் லைஃப்பில் மற்றவங்களே மாதிரி 4 பேரை மாதிரி நம்மளும் முன்னேறணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பேசும்போதே உங்கள் வீட்டில் பாதி கடன் குறைஞ்சிருங்க. உண்மையாகவே மனம் விட்டு முதல்ல பொண்டாட்டிக்கிட்ட பேசுங்க. அதே மாதிரி புருஷன் கடனை நினச்சி அழுறாரு அப்படின்னா அந்த புருஷனுக்கு பொண்டாட்டியானவா தோள் கொடுத்து பேசுங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதாகவே நடக்கும், செலவை நான் குறைச்சிக்கிறேன். அடுத்து ஏதாவது நானும் குட்டியாக ஏதாவது கடைகளுக்கோ இல்லை துணி கடையிலே எங்கேயாவது வேலைக்கு போய் நிற்கிறேன், நான் போகிறத வச்சு வீட்டு செலவை பார்க்குறேன், நீங்கள் கொண்டு வரதை நம்ம கடன் அடைப்போம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசி முதல்ல வந்து வருமானத்தை எப்படி அதிகரிக்கணும் அப்படின்னு யோசித்து பேசுங்க. பேசி முடிஞ்சளவு உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரியோ இல்லை காலையிலேருந்து சாயந்தரம் வரை ஏதாச்சும் ஒரு ஈஸியான வேலை ஒரு 10,000 ரூபாய்க்கு கிடைக்கிற மாதிரியே எங்கேயாவது போங்க, சரியா? அதே மாதிரி நோட்டில் நீங்கள் வந்து கடனை எழுதுங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் எழுதும்போதே உங்களுக்கு தெரியும் யார் யார்கிட்ட பெரிய கடன் இருக்குது, யார் யார்கிட்ட சின்ன கடன் இருக்குது அப்படின்னு. முதல்ல சின்ன கடன் அவ்வளோத்தையும் அடைச்சிட்டு கடைசியாக பெரிய கடனை வைங்க. ஏன்னா சின்ன கடன் அடைச்சிட்டாலே எப்போ இன்னொரு பெரிய கடன் தான் இருக்குது, எப்படியாவது அடைக்கணும்னு உருளுவோம். ஆனால் இதை விட பெஸ்ட்டு வழி என்னென்னா, பெரிய கடனை முதல்ல அடைச்சிட்டோன்னீங்களா, இப்போ தலையில் இருக்க பெரிய பாறாங்கல்ல தூக்கி தரையில் போட்ட மாதிரி தலைபாரம் குறைஞ்சிரும்ல. பெரிய கடனை தூக்கி முதல்ல அடைச்சிடணும். மாறி எல்லாம் குட்டி குட்டி கடன் பார்த்திங்களா, அது தானே அடைபடும். எப்படி அடைபடும்? பெரிய கடனுக்கு ஓடின ஒன்றைய அந்த சின்ன கடன்களே ஒன்றை பொறுப்பாக வழி நடத்தி கொண்டு போகும். இது உண்மை. அதனால் நீங்கள் வந்து முதல்ல எது பெரிய கடனோ அதுக்காக கொஞ்சம் போராடுங்க, சரியா? இன்னும் ஒரு சில பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நமக்கு எதனால் நிம்மதி இல்லாமல் ஆகுதுன்னா வட்டிக்கு மேலே வட்டி வாங்குறது. எங்கள் தெருவில் உண்மையாகவே சொல்கிறேன், இதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது. ஒரு அக்கா இருக்காங்க, அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது யாருன்னெலாம் தெரியாது. இப்போ 10,000 நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 1,000 வட்டி. 10,000 1,000 வட்டின்னா பாருங்கள் எவ்வளோ ஒரு அநியாயம் பாருங்கள். கேட்டால் சூப்பர் வட்டியா, மீட்டர் வட்டியா, வட்டிக்கெலாம் டிசைனாக பேர் வச்ச பிறகு அப்போ எங்கெங்கே காலம் எதை நோக்கி போகுது? நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வரதை வாரம் வட்டி கட்டியே செத்து போயிடுவோம் போல். அந்த லட்சணத்தில் நம்ம மக்கள் ஆகிட்டுருக்காங்க. 10,000 வட்டிக்கு 10,000 பைசாவுக்கு 1,000 வட்டி கொடுக்கறதுக்கு அங்கே கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்குங்க. அந்த மாதிரிலாம் போய் எடுக்கக்கூடாது, சரியா? இன்னொன்று,
நம்ம பேங்க்லேயோ இல்லை ஏதாச்சும் இஎம்ஐயில் லோன் ஏதாவது வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த லோனுக்கோ எதுக்கோ அந்த வட்டி கட்டுறதுக்கு ஒரு டேட்டு தந்திருப்பாங்க. அந்த டேட்டில் கரெக்டாக போய் வட்டியை கட்டிடணும். இல்லை நான் இப்போ கட்டலை 2 மாதம் கழித்து தான் கட்டுவேன்னு அந்த வட்டியை தள்ளி போட்டு 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 அதை கூட்டு வட்டியாக ஆக்கிடக்கூடாது. சரியா? வட்டி கட்டக்கூடிய டேட் வந்துட்டுனா அன்றைக்கி போய் கட்டிடுங்க. நிறைய பேர் கட்ட மாட்டாங்க. பேங்க்லலாம் பாருங்கள், அந்த ஆளை கிடக்கும், நகையை வச்சா நகையை திருப்புறது கிடையாது. 2 வருஷம் அந்த ஆளை கிடக்கும், மாதிரி அந்த நகை அப்படியே ஏலத்தில் முங்கி போயிடும். தேவையா? வட்டியை கட்டி போடுங்க. பைசா வர அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு சீட்டு இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சேவிங்ஸ் வச்சு எடுத்து நகைகளை திருப்பணும். பேங்க்லலாம் நகையெல்லாம் முங்க வைக்கக்கூடாது. இவ்வளோ நாள் அந்த தப்பு இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் அந்த தப்பு வேண்டாம். சரியா? கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பழமொழி சொல்லட்டா, விரலுக்கு ஏற்ற மாதிரி தான் வீக்கம் இருக்கணும். விரலை விட பெருசாக வீக்கம் இருந்துச்சுன்னா அது வீக்கமாக விரலான்னு கேட்பாங்க. உண்மை தானே? அதே மாதிரி தான் நம்ம வீட்டு தகுதிக்கு ஏற்றாப்புல தான் நம்ம செலவும் பண்ணணும், சிக்கனமாக இருக்கணும். நம்ம வருமானத்துக்கு ஏற்றாப்புல தான் செலவும் இருக்கணும், சேமிப்பும் இருக்கும். சரியா? ஒரு சில பேரை பார்த்திங்கன்னா கடன் தலைக்கு மேலே இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு கல்யாண வீடு வந்திருக்குன்னா, ஐயோ கல்யாண வீட்டில் 4 பேர் என்னையும் மதிக்கணுமே, நான் பெரிய அம்பானி பரம்பரை மோவேன்னு என்ன பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண வீட்டில் போய் கடனுக்கு வாங்கி பவுன் போடுவாங்க கல்யாண பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு. அது தேவையில்லாத ஒன்று. என்னை பொறுத்தவரை தேவையில்லை. நம்மளால் முடிஞ்சால் ரொம்ப சொந்தக்காரவங்கன்னா ஒரு 1000 ரூபா மொய்யலுதுங்க. இல்லை தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா கிஃப்டெல்லாம் பறக்கிட்டு போகக்கூடாது. கிஃப்டெல்லாம் நம்ம கொண்டு போய் கொடுத்தது எதுக்கு? அந்த கல்யாண செலவுகளுக்கு அவங்களுக்கு ஒரு யூஸாக இருக்கட்டும்னு சொல்லி நம்மளால் முடிஞ்ச ஒரு 500 ரூபா 1000 ரூபா மொய். சரியா? நமக்கு அவங்க நிறைய செஞ்சுருந்தாங்கன்னா அதை நம்ம செய்ய வேண்டியதான். நமக்கு செய்யாத போது நம்ம போய் சும்மா அன்வான்டாக போய் தேவையில்லாமல் நான் பெரிய இவன் அப்படின்னு சொல்லிட்டு தாராள மனசை கொண்டு அங்கே போய் காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன வேறு வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அன்றைக்கி தான் சிக்கன் மட்டன்லாம் எடுப்பீங்க. வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் எப்படி நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு போல் அனுசரித்து போங்க. கோயில் கூட வந்துச்சுன்னா துணிகளெல்லாம் ரொம்ப ரேட்டு கொடுத்து எடுக்காதீங்க. இந்த தப்பெல்லாம் 2026 திருத்துங்க. நீங்கள் தான் பெரிய பணக்காரன். வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்களா? லைக் மட்டும் போட்டுட்டு போகிறீங்களா? நாளைக்கு பார்க்கலாம். பாய்.